ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான தெய்வத்தை சொல்கிறேன். இந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் சிம்மராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறுபடும். மகம் பூரம் உத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இப்படி நடக்கும். அதுபோல் பூர நட்சத்திரத்தில் சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை நடக்கும். தசாபுத்தி ஒரு பக்கம் நடந்தாலுமே உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு சில அவயோக நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போகும். அதாவது எப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கதை தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கதையில் நீங்கள் சில சூட்சும வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும். அந்த சூட்சும வழிபாடை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை மட்டும் செஞ்சுருங்க, சரியா? ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு தொடர்ச்சியாக இதை விட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வழிபாடு தான், வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே? ஸோ 3 நட்சத்திரத்துக்காரங்களும் பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் சொல்கிற தெய்வத்தினுடைய ஃபோட்டோ வேணும், இமேஜ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். ஓகே நேர்களே, இப்போ மக நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம். இப்போ மக நட்சத்திரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த 3 நட்சத்திரம் வர்ற அன்றைக்கெலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் 6, 15, 24வது நட்சத்திரமாக வரும். மக நட்சத்திரத்துலேருந்து எண்ணும்போது 6வது நட்சத்திரம் சுவாதி வரும், 15வது நட்சத்திரம் சதயம் வரும், 24வது நட்சத்திரம் திருவாதிரை வரும். இந்த நட்சத்திரங்கள் பெரும்பாலும் மக நட்சத்திரத்துக்கு உபத்திரத்தை கொடுக்கும், காரிய தடங்களை கொடுக்கும், காரிய நஷ்டத்தை கொடுக்கும். அதாவது தினமும் நமக்கு தினப்பலன்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. ஸோ இந்த 3 நட்சத்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைகளை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதாவது என்னென்னா, சூட்சும வழிபாடு. நமக்கு உடம்பில் காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். சரியா? ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, குளிர்ச்சி அது சாப்பிடக்கூடாது, வெயிலில் ரொம்ப அலையக்கூடாது, வெயில் அரைஞ்சி திரிஞ்சு வந்தோம்னா உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா உடம்புல நமக்கு காய்ச்சல் வராமல் ஓரளவு தப்பிச்சு கொண்டு போய்க்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சொல்ல விஷயம் என்னென்னா, கெடுதல் நடக்காமல் இருக்கணும். கெடுதல் நடக்காமல் இருந்தாலே நடக்கிறது நல்லதாக நடக்கும். அவ்வளோதான். இதுதான் சூட்சும வழிபாடு. அதாவது எதிரியின் கையில் கட்டிப்பட்டு விட்டால் நடக்கிறது நல்லதாக நடக்கும். நமக்கு உதவுறவங்க எப்போ வேணாலும் உதவுவாங்க. அதாவது உதவி இருக்கோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் நம்ம வாழலாம். அப்படி பார்க்கும்போது மக நட்சத்திரம் சொல்கிறேன், பூரம் அடுத்து சொல்கிறேன், உத்தரம் அடுத்து சொல்கிறேன். மற்ற 2 நட்சத்திரத்துக்காரங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். மக நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரத்தின்படி யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நரசிம்மர், மிருத்யுஞ்சேஸ்வரர், சிவன், இந்த 3 பேர்த்தையும் வழிபாடு பண்ணணும். மிருத்யுஞ்சேஸ்வரங்கிறது சிவனோட அம்சம்தான். நரசிம்மங்கிறது அவதாரம், பெருமாளுடைய 5வது அவதாரம். ஸோ நரசிம்மர், மிருத்யுஞ்சேஸ்வரர், சிவன், இந்த 3 தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். லட்சுமி நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். லட்சுமி நரசிம்மர்னால் நரசிம்மர் மகாலட்சுமியை மடியில் வச்சுருப்பார், அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். மிருத்யுஞ்சேஸ்வரர் படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம். சிவன் படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம். சரியா? அதனால் உங்களுக்கு 2 சொல்கிறேன் நான். நரசிம்மர், சிவன், இந்த 2 பேர் படத்தை மட்டும் வைங்க. ஏன்னா மிருத்யுஞ்சேஸ்வரங்கிறது சிவனோட அம்சம் தான். அதனால் சிவன் படத்தை வழிபாடு பண்ணிக்கலாம். அதனால் மகா நட்சத்திரக்காரங்கள் நரசிம்மர், சிவன் இவங்க 2 படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். காரிய தடங்கள் குறையும், விரயம் குறையும், அலைச்சல் குறையும், தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஸோ மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். நரசிம்மர், பரமசிவன் 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தினுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரத்தினுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு வெகுவாக குறையும். நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து பூர நட்சத்திரம். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா, விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரமும் ஆகாது. பூர நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரமும் ஆகாது. இந்த 3 நட்சத்திரமே பூர நட்சத்திரத்துக்கு 6, 14, 25ன்னு வரும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விசாக நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரன், புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராமபிரான், இந்த 3 படத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். முருகன் படம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். முருகன் படத்தை வழிபாடு பண்ணலாம். அடுத்து குபேரன் படத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி படத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். தனியாக ராமர் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருப்பார், அந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ராமர் வழிபாடு பண்ண
சில பேர் வீட்டில் ராமர் படம் வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க அதிதி படத்தை வழிபாடு பண்ணலாம். அதிதின்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குது. அதிதிங்கிறது வந்து ஒரு தாய் உள்ளங்குற்ற ஒரு தாய் மாதிரி, எல்லாத்துக்குமே தாய் மாதிரி அதிதி. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் பெற்ற அதிதின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த அதிதி படத்தையும் வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த அதிதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ பூர நட்சத்திரத்துக்கு வந்து 3 தெய்வங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது: முருகன், குபேரன், ராமபிரான் அல்லது அதிதி. சரியா? இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணலாம். சரியா நேரில் வாழ்நாள் முழுக்க இந்த படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம். ஸோ உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுறதுல வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் வரும். அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் வர்ற அன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு எப்போயுமே இடைஞ்சலை பண்ணும். இந்த நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு 6, 15, 24 வரும். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனுஷ நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி படத்தை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து காமதேனு படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். காமதேனு படத்தை வச்சு கும்பிடுறது மகா சிறப்பு. அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். 2 பேரையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதனால் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க மகாலட்சுமி, காமதேனு, குரு பகவான் இந்த 3 பேர்த்தையும் வச்சு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தெய்வத்தை படத்தை வீட்டில் வச்சு தினசரி வழிபாடு பண்ணணும். இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க தினசரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, என்ன லக்கணத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி, எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு தடவை வரிசைப்படுத்திட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இந்த தெய்வத்தோடைய ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த ஃபோட்டோ வேணும் சார், இமேஜ் வேணும்னு கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அதுபோக அந்த நட்சத்திரத்துக்கு அந்த அதிதேவதையோடைய நாமத்தை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஓம் நரசிம்மரே போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். அடுத்து குபேரனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்ரீ ராமபிரான் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்னை மகாலட்சுமி நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். காமதேனு நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி குருபகவான் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் தங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைகளை அதை தங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குமோ அதனுடைய அந்த அதிதேவதையை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த ஃபார்முலாவில் இதை நீங்கள் வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். அதாவது உங்களை ஒருத்தன் கெடுக்க வரானா, அந்த கெடுக்க வரவனுடைய அம்மாவை நீங்கள் வந்து நட்பு நிலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு கெடுக்க போகிறான். அவங்க அம்மாவோடைய ஆதரவு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெடுக்க வரவன் வந்து யோசிப்பான், நம்ம அம்மாவே வந்து இவனை சப்போர்ட் பண்ணுறா, நம்ம அம்மா மேலேயே இவன் பாசமாக இருக்கான், அப்போ இவனுக்கு போய் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பார்த்தீங்களா? அதுபோல் தான் இதுவும். சரியா? அதனால் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற நட்சத்திரங்கள் எதுவோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இதெல்லாம் ஒரு சூட்சும வழிபாடு. சரியா? நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறீங்க, இந்த தெய்வத்தையும் கும்பிடுங்க. இந்த தெய்வத்தை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கும்பிடுங்க, கொஞ்சம் சிரத்தையுடன் கும்பிடுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். மகா நட்சத்திரத்துக்கு வந்து நரசிம்மர், சிவன் 2 பேர்த்தையும் வழிபாடு பண்ணுங்கள். பூர நட்சத்திரம் முருகப்பெருமான், குபேரன், ஸ்ரீராமர் அல்லது அதிதி படம் வேணும்னா வாங்கிக்கலாம் என்கிட்ட. அடுத்து உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி, காமதேனு, குரு பகவான். சரியா? இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு சூட்சும வழிபாடு, ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தை அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த சூத்திரத்தின்படி நீங்கள் நடங்க, நல்லது நடக்கும். இந்த அட்டம சனியில் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக தீரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம், பூரம், உத்திர நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.